வணக்கம். 7ஆம் வகுப்பு தன்னை அறிதல் அப்படின்ற கவிதை பார்க்க போறோம். இதோடைய ஆசிரியர் சே. பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை, அதாவது தன்னை அறிதல் அப்படின்ற கவிதை மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. நுழையும் முன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும். அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமூட்டும். நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம். பாருங்க, ஈஸியா பொருள் புரியும். அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு, இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கே போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவே இல்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது. தானே இறை தேடத் தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்றுதான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. இதோடைய பொருள் பாருங்க. அம்மா காக்கை தன்னை போகச் சொன்னவுடன் குயில் குஞ்சு பிரிந்து போக மனம் இல்லாமல் அந்த மரத்திலேயே வாழத் தொடங்கியது. கா என அழைக்க பார்த்தது, சரியாக வரவில்லை. கூடு கட்ட தெரியவில்லை. துணைக்கு யாரும் இல்லை. குளிர், மழை, வெயிலால் துன்பப்பட்டது. பசித்தது. இறை தேடத் தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் வாழ கற்றுக் கொடுத்து விட்டது. இந்த கவிதையோடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா, குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையை போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இந்த கவிதையின் உட்பொருள் ஆகும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அதாவது பேச்சாற்றல் இருக்கா, கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கா, ஓட்டப்பந்தயத்துல ஓடுற ஆற்றல் இருக்கா, என்னென்ன திறமைகள் நம்மளுக்குள்ள பொதிந்து இருக்கிறது, நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில சாதனை செய்யறது பெரிய விஷயமே இல்லை அப்படின்றத நம்மளுக்கு இந்த கவிதை புரிய வைக்கிறது. சரிங்களா?